பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த வாரம் முழுவதும் புது வருட ஆயத்தம் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய புது வருடம் என்பது ஆபிப் மாதம், அதாவது வருஷத்தின் முதல் மாதம். அது எங்கே இருந்து அவர்களுக்கு துவக்கம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் அவர்களுக்கு முதல் நாள். அந்த முதல் மாதத்திலே, அந்த புது வருடத்திலே அவர்களுக்கு கர்த்தர் பஸ்காவை கொடுத்தார், இன்னும் சில பண்டிகைகளை கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டிகையை அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள், அவர்கள் எப்படி ஆயத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு அதே போல 1ஆம் தேதி ஒரு காரியத்தை சொல்கிறார். 1ஆம் தேதி, எந்த 1ஆம் தேதி? மாதத்தின் முதல் நாள், அதுவும் முதலாம் மாதம் முதலாம் நாள் அப்படின்பாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 40:1-2. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. எப்படி? முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அப்போ முதலாம் மாதம் முதலாம் தேதினா என்ன? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மாதம் என்ன? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. தமிழ் மாதம் என்ன? சித்திரை மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? நம்ம இப்படி தானே ஒரு இதுலேயும் ஒரு இருக்குது. ஓகே, அப்போ என்னென்னா, வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதி ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி ஆயத்தப்பட்டாங்க? ஏன்னா அது புது வருஷம். அது என்ன வருஷம்? புது வருஷம். புது வருஷம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க ஸ்தாபனம் பண்ணுறாங்க. கர்த்தர் தான் பண்ண சொல்கிறாரு. அப்போ அதை எப்படி பண்ணாங்க? முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்குது. தயவு செய்து நீங்கள் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிரமம், ஒழுங்குபடுத்தினார்கள். எப்படி ஒழுங்குபடுத்தினாங்க? எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வச்சாங்க. கிரமம் அப்படின்னு போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அப்படி தான் போட்டிருக்கு. 4ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 40:4. மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி, அதில் எல்லாம் வரிசையாக போட்டிருக்கோம். சாட்சி பெட்டியை எங்கே வைக்கணும், அதாவது உடன்படிக்கை பெட்டியை எங்கே வைக்கணும், சரிங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். எப்படி வைக்கணும், அதுக்கு முன்னால் எப்படி திரை போடணும், அதுக்கப்புறம் எப்படி குத்து விளக்கு எந்த மூலையில் வைக்கணும், அந்த டேபிளை எங்கே வைக்கணும், அந்த அப்பத்தை எப்படி அடுக்கணும், சரிங்களா? எல்லாத்தையும். அப்புறம் பலிபீடத்தை எங்கே வைக்கணும், தூபபீடத்தை எங்கே வைக்கணும், பலிபீடத்தை வெளியே வைக்கணும், தூபபீடத்தை உள்ளே வைக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கழுவுறதுக்கு வெண்கல தொட்டி, இப்படி நிறைய இருக்குது. அதை எப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் காரியம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க ஸ்தாபனம் பண்ணுறாங்களா, அதுக்கு அவங்க எப்படிலாம் அவங்க தங்களை சரிப்படுத்தி, அதாவது தங்களைன்னா அந்த இதை ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? இதை செஞ்சு முடித்த உடனே கர்த்தருடைய மகிமை இறங்கும். இதை செஞ்சு முடித்த உடனே தேவனுடைய மகிமை இறங்கும்போது வேதம் சொல்லுது, ஆரோனும் மோசையும் கூட உள்ளே போக முடியல. அந்தளவு கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு. நான் இப்படி சொல்கிறேன் உங்களை பார்த்து, நீங்கள் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறீங்க. ஒரு மகிமையோடு நீங்கள் பிரவேசிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தயவு செஞ்சு ஒழுங்கும் கிரமமாக செய்யுங்க. இப்போது உங்களை பார்த்து நான் எப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கொஞ்சம் சீர் இல்லாமல் இருக்கோ அதை சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. ஏன்னா கிரமமாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படணும். இன்றைக்கி கிறிஸ்தவங்கிட்ட ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுல ஒழுங்கு இருக்கணும், வேதம் வாசிக்கிறதுல ஒழுங்கு இருக்கணும், சர்ச்சுக்கு போகிறதுல ஒழுங்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக செயல்படுற விஷயத்தில் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கணும். ஒரு ஒழுங்கு, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சுருக்கணும். இது என்னுடைய ஒழுங்கு. நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போவேன். இது ஒரு ஒழுங்கு. அதே போல் என் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த கிரமம், ஒழுங்கும் கிரமம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இங்கே கிரமமாக எதை எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சாங்க. ரெண்டாவது, எல்லாத்தையும்
பரிசுத்தப்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினாங்க. ரெண்டாவது. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தாபிச்சாச்சு. இப்போ நான் மோசகிட்ட ஆரோன்ட்ட வரேன். இது ரொம்ப முக்கியம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்க. நான் படிக்கிறேன் பாருங்கள். 40வது அதிகாரம் 30-31 வாசிக்கிறேன். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். சரியா? அப்படி எல்லா வேலையை முடிச்சுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க பாருங்க. அப்போ தான் என்ன நடக்குது? 34 படிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அப்போ என்னன்னா, எப்படி அந்த அந்த ஆயத்தம் பாருங்க. என்ன பண்ணணும்? இப்போ நான் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். 1ஆம் தேதி நான் புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறேன். இவங்க 1ஆம் தேதி ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க போகிறாங்க. அப்போ நான் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு நான் ஆயத்தப்பட்டு போனேன் அப்படின்னா மகிமையை பார்ப்பேன். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஐயா, 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கணுமா? உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக இருங்க. மூணாவது, உங்களை கழுவுங்க. உங்களை என்ன செய்யுங்க? கழுவுங்க. உங்கள் வாழ்க்கை கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, பரிசுத்த ஆவினாலும் இயேசுவின் நாமத்தில் நம்ம கழுவப்படுகிறோம். அவர் நம்மை கழுவுகிறார். நீங்கள் கழுவப்பட்டிருக்கீங்களா? உங்களை கழுவிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. ஒரு பாட்டு விட தெரியுமா? கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கேளுங்க, என்ன கழுவும் ஆண்டவரே. அதனாலதான் இன்னொரு வார்த்தை இருக்கு. அதாவது, குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன்கா. நீங்கள் கழுவிருக்கீங்களா? உங்களை சொல்லுங்க, என்ன கழுவுங்க ஆண்டவரே. இந்த 2024 என்ன கழுவுங்க. நான் 1ஆம் தேதி ஆசரிப்பு கூடார ஸ்தாபனம் பண்ணணும். அங்கே நான் மகிமையை பார்க்கணும் அப்படின்னா என்னை கழுவுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 2024 நான் உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். என்கிட்ட கரை இருக்கலாம், பிழை இருக்கலாம், பாவம் இருக்கலாம். என்னை முற்றிலும் கழுவி பரிசுத்தப்படுத்தணும். கேளுங்க. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிரமாணம் என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற தண்ணியில் கைகளையும் கால்களையும் கழுவி சுத்திகரித்து தான் உள்ளே போனோம். நம்ம 2025க்கு உள்ளே போகிறோம், புது வருஷத்தில் போகிறோம். நீங்கள் மகிமையை பார்க்கணும் அப்படின்னா உங்களை கழுவி சுத்திகரித்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சுத்திகரிக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்றதுனால தானே. அப்போ நம்மளை நம்ம சுத்திகரிக்கணும். சொல்லுங்க, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு தெரியுமா? வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்கும்? கற்சாடி இருக்குமா? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படின்னு போட்டுருக்கு. அவங்க சுத்திகரிக்கிறத வச்சிருக்காங்க. உங்களை யோசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மையில் என்றும் உள்ளது. வருகிற நாட்களில் பண்டிகை நாட்கள் இருக்கு. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அப்படி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய கிருபையினால் அருளப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you. Praise the Lord.